Okay. DNA replication initiation stage la DNA A initiator, DNA B helicase, DNA C loader, DNA G primase 4 protein da அப்புறம் இன்னொரு protein இருக்கு டயான்னு சொல்லும் DNA initiator association டயான்னு ஒரு protein கூட இருக்குது நம்ம வரும் கிளாஸ்ல சொல்லும் வரும்போது ஓகே ஓகே DNA replication start only at the one site ன்னு சொன்னல prokaryotic replication origin is in a single locus அந்த லோகஸ்க்கு ஒரு பேர் இருக்கு என்னது பேரு ஒரிசி இந்த ஒரிசி எங்க இருக்குன்னா ரெப்ளிகேட்டர்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும் நம்ம டிஎன்ஏல ஓகே சார் ஒருக்க ரிப்பீட் சார் ஓகே நம்ம டிஎன்ஏல ரெப்ளிகேட்டர்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும் ரெப்ளிகேட்டர் அதாவது இண்டிபெண்டன்ட்லி ரெப்ளிகேட் டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகிற இடம் தான் ரெப்ளிகேட்டர்னு சொல்லுவோம் அந்த ரெப்ளிகேட்டர்ல ஒரு என்னது ஒரு செக்மெண்ட் தான் ஒரிசின்னு சொல்றது ஓகேவா டிஎன்ஏல இருக்குன்னா ரெப்ளிகேட்டர் இருக்கும் அப்போ இந்த பாக்டீரியல் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இஸ் இனிஷியேஷன்ல ரெப்ளிகோன் மாடல்னு சொல்லும் ரெப்ளிகோன் மாடல்னு சொல்லும் REPLI ரெப்ளிகோன் மாடல் இந்த ரெப்ளிகோன் மாடல்ல என்னென்ன வேணும்னா இந்த இனிஷியேட்டர் புரோட்டீனும் வேணும் அப்புறம் வந்து இந்த ரெப்ளிகேட்டரும் வேணும் ஓகே ரெப்ளிகோன் மாடல்ல ரெப்ளிகேட்டரும் வேணும் இனிஷியேட்டர் புரோட்டீன் வேணும் ரெப்ளிகேட்டர் அப்போ இனிஷியேட்டர் புரோட்டீன் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இனிஷியேட்டர் புரோட்டீன் என்ன DNA அதுக்கப்புறம் என்ன வேணும்னு சொன்ன ரெப்ளிகேட்டர் என்ன ரெப்ளிகேட்டர் பிளஸ் DNA இனிஷியேட்டர் ரெப்ளிகேட்டர் பிளஸ் இனிஷியேட்டர் புரோட்டீன் அது ரெண்டும் சேர்ந்து நம்ம என்ன சொல்லுவோம் ரெப்ளிகோன் மாடல் ஆஃப் ரெப்ளிகேஷன் என்ன ரெப்ளிகோன் மாடல் சொல்லுவோம் ஓகேவா ரெப்ளிகோன் மாடல்ல we need to a initiator protein and a replicator okay initiator protein is DNA initiator okay DNA replicator na என்னது independently replicate ஆவனா DNA ல ஒரு செக்மெண்ட் ஒரு பார்ட் தான் ரெப்ளிகேட்டர்னு சொல்றது அந்த ரெப்ளிகேட்டர் தான் நம்ம ஒரிசி இருக்கும் புரியுதா ஒரிசின்னா ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இனிஷியேஷன் அதுதானே ஒரிசின்னு வருது அங்கதான் ஒரிசி இருக்கும் ஓகே ஓகே நேத்து அப்புறம் பிளாஸ்மிட் ஒரிவி அதெல்லாம் சொன்னது இல்லை பிளாஸ்மிட்ல ஒரிவி தான் இருக்கும் பாக்டீரியல் தீட்டா ரெப்ளிகேஷன் ஓகே பிளாஸ்மிட்னா தீட்டா ரெப்ளிகேஷன் ரோலிங் மாடல்ஸ் ஆஃப் ரெப்ளிகேஷன் okay the origin of replication this is very important origin of replication la orisi எப்பவுமே 80 ரிச்சா இருக்கும் நீங்க பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோ நோட்ல ஓகேவா இந்த ஒரிசில ஓகே நோட் பண்றது இல்லையா ஓகே once again orisi rich இந்த ஒரிசின்னா 80 ரிச்சா இருக்கும் 80 ரிச்னா என்ன 80 ரிச் ஒரு 80 இந்த 80 ஓகேவா கேப்ல போறோம் okay sir 80 ரிச்சா இருக்கும் ஓகே 80 ரிச்னா அடினின் and தைமின் ஓகே அப்போ இந்த ஒரிசில நிறைய என்ன இருக்கும் 80 தான் இருக்கும் நிறைய 80 தான் இருக்கும் தட்ஸ் ஆல் 80 ரிச் அப்போ ஒரிசிஸ் 80 ரிச்சா இருக்கும் ஓகே 80 ரிச் என்ன 80 ரிச் வந்தது அங்க ஜிசி ரிச் ஆகல இந்த டிஎன்ஏல வந்து எப்படி பேஸ் பேரிங் நடக்கிறது பேஸ் பேரிங் ஏக்கு யாரு பேஸ் பேரிங் ஏக்கு யாரு பேஸ் பேரிங் டி சார் டி ஏடி ஓகே ஜிசினா ஜினா குவானினா சைட்டோசின் குவானின் அதோட லிங்க் பண்ணன பாண்ட் எது hydrogen bonds இங்க எவ்வளவு ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும் 3 bonds இருக்கும் சார் guanine and cytosine bond ஏடில எவ்வளவு பாண்ட் thymine 2 bonds இருக்கும் சார் 2 bonds இருக்கு ஓகே அப்போ எது ஈஸியா நமக்கு இது
கட் பண்ண முடியாது. 2 பாண்ட் இருக்குது தானே, Yes, sir. இதுதானே 2 பாண்ட். அதனால இருக்கும் என்னது அங்க 80 ரிச் கிளஸ்டர். ஓகே, richest of richest சொல்லுவேன். 80 ரிச் கிளஸ்டர்னா richest of rich. அப்போ ஒரேசியில 80 ரிச்சா இருக்கும் சொன்ன. ஒரேசி எப்படி இருக்கும்? 80 ரிச்சா இருக்கும். ஓகே, ஒரேசியில 2 ரீஜியன் இருக்கு. அதோட பேரு தான் 9mer and 13mer. 9 base pair sequence. 9 base pair sequence. That is called 9mer sequence. And 13 base pair sequence. That is called 13mer sequence. 13mer sequence. Okay. இதுதான் இங்க பாரு. இதுதான் நம்மோட பாக்டீரியோட ஒரேசி, ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இனிஷியேஷன். ஓகே, அங்க என்ன இருக்குன்னு சொன்னேன், நோட் பண்ணிக்கோ. there are 2 region called 9 base pair sequence. That is 9mer sequence சொல்லும். 9mer sequence. இங்க can you see this? 9mer இப்படிதான் எழுதணும். ஓகேவா? 9mer sequence and 13 base pair 13mer sequence. Okay, there are 2 regions in Orisi called 9mer sequence and 13mer sequence. 9mer sequence na அங்க 9 base pairs இருக்கும். 9 base pairs இருக்கும். ஓகேவா? 9 base pairs இருக்கும். 9 base pairs தான் என்னது? 1 2 3 4 5 6 7. ஓகே, இந்த மாதிரி 88 GCC சொல்லிட்டு இப்படி இல்ல எக்ஸாக்ட் இதல்ல அதுவும் நமக்கு தேவையில்லை, படிக்க தேவையில்லை. அங்க ஒரு 9 பேஸ் பேர் இருக்கும். ஓகே, அதுதான் 9mer சீக்வன்ஸ் சொல்லும். ஓகேவா? ஆனா 30mer சீக்வன்ஸ்ல 13 பேஸ் பேஸ் இருக்கும். ஓகே, அதுதான் 13mer சீக்வன்ஸ். அந்த மாதிரி 2 ரீஜன்ஸ் இருக்கு ஒரேசியில. 9mer சீக்வன்ஸ் இருக்கு, 13mer சீக்வன்ஸ் இருக்கு. 9mer சீக்வன்ஸ்ல 9 பேஸ் பேர் இருக்கும். 13mer சீக்வன்ஸ்ல 13 பேஸ் பேர் இருக்கும். அந்த மாதிரி இந்த 9mer சீக்வன்ஸ்ல 10 9mer சீக்வன்ஸ் இருக்கு. எவ்வளோ? there is a 10 9mer sequence and 3 13mer sequence. You can see that in this picture. There is a 10 9mer sequence. எவ்வளோ? 10 9mer sequence. இங்க பாரு 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 10mer sequence இருக்குல்ல. இந்த 10 10mer sequenceலும் இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்பெசிபிக் டிஎன்ஏ பேசிஸ் இருக்கும். ஸ்பெசிபிக் டிஎன்ஏ பேசிஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி அது 9 பேஸ் பேரா இருக்கும். அது இந்த 10லேயும் எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். புரியுதா? 9 ஸ்பெசிபிக் நைட்ரஜன் பேஸ் தான் அங்க இருக்கும். ஓகே, அதுதான் என்ன சொல்றது 9mer சீக்வன்ஸ் சொல்றது. 9mer சீக்வன்ஸ் எவ்வளவு இருக்கு? 10 இருக்கு. 10 there are 10 9mer சீக்வன்ஸ் இருக்கு. 10 9mer சீக்வன்ஸ் இருக்கு and 3 13mer சீக்வன்ஸ் இருக்கு. 13mer சீக்வன்ஸ் எவ்வளவு இருக்கு? 3. 13mer சீக்வன்ஸ் எவ்வளவு இருக்கு? 1 2 3. ஓகே, இந்த கிரீன் கலர்ல can see that. ஓகே, என்ன சொன்னேன்? ஒரேசியில 2 ரீஜியன் இருக்கு. 9mer ரீஜியன் 9mer and 13mer சீக்வன்ஸ். இதெல்லாம் என்ன சீக்வன்ஸ்னா இந்த டிஎன்ஏ ஏ பைண்டிங் புரோட்டீன் இருக்கும்ல. டிஎன்ஏ ஏ பைண்டிங் மீன்ஸ் டிஎன்ஏ ஏ என்ன புரோட்டீன்? இனிஷியல் புரோட்டீன் தானே டிஎன்ஏ ஏ. இந்த டிஎன்ஏ ஏக்கு வந்து பைண்ட் பண்ணின இடம் தான் இது இந்த 9mer 13mer சீக்வன்ஸ் எல்லாம். ஓகே, 10 9mer சீக்வன்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து 3 13mer சீக்வன்ஸ் இருக்கு. கிளியர் தானே? ஆனா நெக்ஸ்ட் 5 இப்ப 10 9mer சீக்வன்ஸ் இருக்குன்னு சொன்னல. ஓகே, 10 9mer சீக்வன்ஸ் இருக்கு. 5 out of 10 9mer have very high affinity towards a protein. என்ன protein? DNA A. Okay, DNA A. Please note that the point. 5 out of 10 9mer. 5 out of 10 9mer have very high affinity towards a protein named DNA A. DNA na நம்ம இனிஷியேட்டர் புரோட்டீன். நம்மளோட இனிஷியேட்டர் புரோட்டீன் தான் DNA. DNA na நம்மளோட இனிஷியேட்டர் புரோட்டீன் தான். இந்த 5 out of 10 9mer have very high affinity towards a protein, that is DNA protein. Okay, wow.
இங்க நம்ம என்ன சொன்னது, இங்க 10 நைன்மர் சீக்வன்ஸ் இருக்குன்னு சொன்னல, 10 நைன்மர் சீக்வன்ஸ் இருக்கு. எவ்வளோ 10 நைன்மர் சீக்வன்ஸ் இருக்கு. அந்த 10 நைன்மர் சீக்வன்ஸ்ல 5 நைன்மர் சீக்வன்ஸுக்கு ஹை அஃபினிட்டி. யாரோட ஹை அஃபினிட்டி? ஓகே, டிஎன்ஏவோட ஹை அஃபினிட்டி இருக்கும். ஸோ டிஎன்ஏக்கு வந்து சீக்கிரம் அங்க பைண்ட் பண்ண முடியும். ஓகேவா, ஹை அஃபினிட்டி தானே. அப்போ டிஎன்ஏ சீக்கிரமா வந்து இந்த ஹை அஃபினிட்டி இடத்துல வந்து பைண்ட் பண்ண முடியும். ஓகே, மீதி இருக்கிறதுக்கு ஹை அஃபினிட்டி இல்லையா? இல்ல. அதர் 5 நைமர் ஹேவ் அஃபினிட்டி இருக்கு டுவர்ட்ஸ் டிஎன்ஏ. ஓகே, அதர் 5 நைமர் சீக்வன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம 5 நைமர் சீக்வன்ஸோட இது சொல்லியாச்சு, அதுக்கு நல்ல ஹை அஃபினிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் அதர் 5 நைமர்ஸ் ஹேவ் ஆல்சோ அஃபினிட்டி இருக்கு டுவர்ட்ஸ் டிஎன்ஏ புரோட்டீன், பட் லெஸ் தேன் தட் ஆஃப் முதல்ல சொன்னேன் எது, இந்த 5 சீக்வன்ஸ். அதுக்கு ஒரு நேம் இருக்கு, டிஎன்ஏ ஏ பாக்ஸஸ். ஓகே, டோன்ட் கன்ஃபியூஸ் தட். நம்ம என்ன சொன்ன, அவுட் ஆஃப் 10 neimer sequence 5 have a high affinity. Okay, that is R1 to R5. R1 to R5. Please note that R1 to R5. R1 to R5. You can see that இங்க ஒரு R1 இருக்குல்ல, இங்க ஒரு R2 இருக்குல்ல, R3 இருக்குல்ல, R4 இருக்குல்ல, R5 இருக்குல்ல. R1, R2, R3, R4, R5. இந்த நைமர் சீக்வன்ஸோட நேம் தான், ஜஸ்ட் ஒரு நேம். R1 to R5க்கு என்னது, ஹை அஃபினிட்டி இருக்கு. ஓகே, அதுக்கு ஒரு பேரு டிஎன்ஏ ஏ பாக்ஸஸ். என்ன சொல்லும், டிஎன்ஏ ஏ பாக்ஸஸ். அந்த R1 to R5 അതിനെ டிஎன்ஏ ஏ பாக்ஸஸ் சொல்லும். ஓகே, நம்ம என்ன இது மட்டும் தான் சொன்னது, 10 நைமர் சீக்வன்ஸ் இருக்கு. அந்த 10 நைமர் சீக்வன்ஸ்ல 5 நைமர் சீக்வன்ஸுக்கு டிஎன்ஏ ஏவோட ஹை அஃபினிட்டி இருக்கு. அந்த 5 நைமர் சீக்வன்ஸ் தான் R1 to R5. R1, R2, R3, R4, R5 தான் அந்த 5 நைமர் சீக்வன்ஸ். அந்த 5 நைமர் சீக்வன்ஸுக்கு வெரி ஹை அஃபினிட்டியா தான் இருக்கும் டிஎன்ஏ ஏன்னா இனிஷியேட்டர் புரோட்டீன் மேல. ஓகேவா, மீதி இருக்கிற 5 நைமர் சீக்வன்ஸுக்கும் அஃபினிட்டி இருக்கும், ஆனா அந்த அளவுக்கு இருக்காது. இந்த டிஎன்ஏ ஏ பாக்ஸஸ் சொன்னல, R1 to R5 தான் டிஎன்ஏ ஏ பாக்ஸஸ். டிஎன்ஏ ஏ பாக்ஸஸ் கூட இருக்குன்னா அஃபினிட்டி இருக்காது, மீதி இருக்குன்னா நைமர் சீக்வன்ஸ் இருக்காது. மீதி என்னது, I1, I2, I3. 3 I3 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டோ1, டோ2. இங்க பாரு, டோ1, டோ2. அப்போ 10 ஆயிடுச்சு. ஓகே, 10ல R1, R2, R3, R5 இருக்குது ஹை அஃபினிட்டி அண்ட் லெஸ் அஃபினிட்டி ஃபார் I1 அண்ட் I2 அண்ட் I3. ஓகேவா, டோ1 அண்ட் டோ3. இந்த இடமெல்லாம் டிஎன்ஏ ஏ புரோட்டீன். டிஎன்ஏ யாரு, டிஎன்ஏ ஏ இனிஷியேட்டர் புரோட்டீன். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இனிஷியேட் பண்ற புரோட்டீன் தான் டிஎன்ஏ ஏ. அதுக்கு வந்து பைண்ட் பண்ணின இடம் தான் இந்த 9 சீக்வன்ஸும் 13 சீக்வன்ஸ் எல்லாம். ஓகேவா, ஓகே, எத்தனை 13 சீக்வன்ஸ் இருக்குங்க, 3 13 சீக்வன்ஸ் இருக்கு. ஓகேவா, 3 13 சீக்வன்ஸ் இருக்கு. இந்த ஹை அஃபினிட்டி சொன்னல, ஜஸ்ட் நோட் தட் பாயிண்ட். தட் இஸ் என்னது, R1 to R5 தானே டிஎன்ஏ ஏ பாக்ஸஸ் சொல்றது. டிஎன்ஏ ஏ பாக்ஸஸ்ல யார் இருக்கு, R1 இருக்கு, R2 இருக்கு, R3 இருக்கு, R4 இருக்கு, R5 இருக்கு. ஓகேவா, அதுக்கு எல்லாத்துக்குமே ஹை அஃபினிட்டி தான் இதோட டிஎன்ஏ ஏ புரோட்டீனோட. அதிலே பார்த்தாலே R1க்கும் R4க்கும் தான் நல்ல அஃபினிட்டி இருக்கும். புரியுதா, R1க்கும் R4க்கும் தான் அதிகமான அஃபினிட்டி இருக்கும். யாரு கூட, டிஎன்ஏ ஏ புரோட்டீன் கூட. R1 and R4க்கு தான் அதிகமான அஃபினிட்டி இருக்கும். அதுக்கு அப்புறம் இந்த R2. ஓகேவா, R2. அதுக்கப்புறம் யாரு மீதி இருக்கு, R3 மீதி இருக்குல்ல, R3 and R5. இப்படிதான் அதோட அஃபினிட்டியோட இது போகுது. ஓகே, ஹை அஃபினிட்டி இருக்குன்னு சொன்னல, அதிலே R1க்கும் R4க்கும் நல்ல அஃபினிட்டி, ஒரே மாதிரி அஃபினிட்டி தான், கிரேட்டர். R1 is equal to R4 greater, R2 greater, R3 equal to R5. ஓகே, R1க்கும் R4க்கும் நல்ல அஃபினிட்டி, அதுக்கு கொஞ்சம் குறைவுதான்
இந்த R2க்கு அதுக்கும் கொஞ்சம் குறைவு தான் இந்த R3க்கும் R3க்கும் R5க்கும். ஓகே 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 நோட் பண்ணியாச்சா? ஓகே ஓகேவா? Okay, sir. Okay, sir. ஓகே ஓகே இங்க DUE இதர் DNA அன்வைண்டிங் எலமெண்ட் தான் சொல்லுவீங்க. என்ன சொல்லுவோம்? DNA அன்வைண்டிங் எலமெண்ட். திஸ் இஸ் a DNA அன்வைண்டிங் எலமெண்ட். DNA அன்வைண்டிங் எலமெண்ட்ல என்ன இருக்கு? 3 13 மார்க் சீக்வென்ஸ் இருக்குது and 1 இந்த yellow கலர்ல 80 ரிச் கிளஸ்டர். ஓகே 80 ரிச் கிளஸ்டர் நம்ம சொன்னல ஒரு ஈசி என்ன இருக்கும் 80 ரிச்சா இருக்குன்னு சொன்னல. ஓகே இது மொத்தம் இது ஒரு ஈசி இங்கே இருக்கிற நியூக்ளியோடைட் எல்லாம் நைட்ரஜன் பேஸ் எல்லாம் இங்கே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இது இங்க பிக்சர் உங்களுக்கு என்ன திங்கிங் அபவுட் திஸ் பிக்சர்? என்ன இது நம்ம இதை பத்தி சொல்லிட்டு இருக்குது? Initiation size, sir. Origin of replication. ஓகே ஒரிஜினல் இல்ல என்ன இது இந்த இதெல்லாம் இந்த வரைஞ்சதெல்லாம் 9 marks, sir. இது 9 marks. ஓகே அதுல ஜஸ்ட் என்னன்னா நம்ம இது ஜஸ்ட் இதெல்லாம் டிஎன்ஏல இருக்குன்னா ஒரு ஒரு இடம் தானே இது. அப்ப இங்க எல்லாம் என்ன இருக்கும்? நியூக்ளியோடைட்ஸ் தான் இருக்கும். ஓகே அடினின் தைமின் குவானின் சைட்டோசின் அடினின் தைமின் அதுதான் இந்த நியூக்ளியோ நைட்ரோஜனிக் பேஸ் தான் இதெல்லாம் இங்கே எல்லாம் இருக்கும். ஓகேவா? அதுக்கு நம்ம ஒரு நேமிட்டு கூப்பிடுறது அதோட ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே ஓகே there is a 3 13 mark region 1 2 3 and 180 rich cluster. ஓகே ஸோ இது ரெண்டு சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? DUE DNA unbinding element சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? DNA unbinding element. DNA unbinding element. DNA unbinding element எடுத்தா என்னெல்லாம் பார்க்க முடியும்? DNA unbinding elementல 313 சீக்வன்ஸ் உங்களுக்கு பார்க்க முடியும். அப்ப 80 இருந்துச்சு கிளஸ்டர் இருக்கும். ஓகே ஓகே இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல இந்த 80 ரிச் கிளஸ்டர்னு சொன்னேன்ல. கிளஸ்டர்னா ரிச்சஸ்ட் ஆஃப் ரிச்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு 80 ரிச் ஃபுல்லா 80 ரிச்சா இருக்கும். 80 இருக்கும் 80 ரிச் கிளஸ்டர். ஓகே இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும்போது ஃபர்ஸ்ட்ல அன்பைண்ட் ஆகுறது, அதாவது ஸ்ட்ராண்ட் செப்பரேஷன் நடக்கும்ல. ஃபர்ஸ்ட்ல அன்பைண்ட் ஆகுற இடம் தான் இந்த 80 ரிச் கிளஸ்டரும் இந்த 13 மர் ரீஜியனும் சேர்ந்து இந்த இடம். ஓகே அந்த இடத்தை சேர்த்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? டிஎன்ஏ அன்பைண்டிங் எலிமெண்ட் சொல்லுவோம். இன் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் 80 ரிச் கிளஸ்டர் and 13 mer unbinds. Okay and this region together known as DUE, DNA unbinding element and சொல்லும். Okay next OREC consists of 2 protein binding sites. OREC consists of 2 protein binding sites இருக்கு. இதுதான் OREC. It consists of 2 protein binding sites. OREC consists of 2 protein binding sites. That is IHF and PIS. Integration host factor சொல்லும். Factor for inversion stimulation. Factor for inversion stimulation. என்ன சொன்னா? Sir, OREC contain IHF full form, sir. okay OREC contain two other protein binding site. What is that? IHF and PIS. IHF integration host factor and PIS. Okay practice inversion stimulation and integration host factor. IHF இருக்கு PIS இருக்கு. என்ன IHF PIS?
protein binding site. FIS ஓட full form என்னது சார்? Fact is inversion stimulation. Factor. Okay, factor for inversion stimulation. Factor for inversion stimulation. Factor for inversion stimulation. Okay. The origin approximately 245 base pair இருக்கும். ஓகேவா? Origin contain approximately 245 base pairs. 245 base pairs. Okay. Okay. And there is another initiator protein called DIA. Dia protein. Okay, dia protein. Sir, another initiation protein is what, sir? Second, dia. Can you see this dia protein here? DIA. Dia. Yes, sir. Not clear, eh? That is dia protein. Okay. நம்ம அப்புறமா சொல்லுவது என்னது dia protein? Initiator protein. DNA initiator association. அதோட நேம்ல இருக்கு dia protein DNA initiator association. DNA ன்னா நம்ம initiator protein DNA. ஓகேவா? முதல்ல சொன்ன DNA initiator protein. அந்த DNA initiator protein associate பண்றது ஹெல்ப் பண்ண protein. DNA initiator association. That is dia. And there is another protein HU protein. HU. Heat unstable. HU protein. Another HU protein. HU. Heat unstable. HU protein. Heat unstable. Heat unstable. Okay, wow. Heat unstable protein. Heat unstable protein. HU protein. Heat unstable protein. Okay, HU protein, heat unstable protein. It stimulate initiation stimulate பண்றனா வேற ஒரு another protein தான் heat unstable HU protein. ஓகேவா? ஒரு EC contain 245 base pairs இருக்குது. அப்புறம் initiator protein dia இருக்குது. அங்க diaன்னா DNA initiator association protein. That is dia protein. And also another protein for stimulation of initiation, that is HU protein. Okay. DNA protein recruited to OREC. It is done by protein called dia. நம்ம சொன்ன dia protein. இந்த dia protein தான் DNA and A proteinல எங்க கொண்டு வரும்? இந்த OREC-ல கொண்டு வருது. யாரு? dia தான் கொண்டு வர ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? Okay, இந்த dia protein DNA protein ATP binding protein ആണ്. Both DNA and dia are the ATP binding protein. Okay, the dia protein DNA protein. நம்ம DNA initiator சொன்னல, DNA initiator and dia are the ATP binding protein. Both DNA and dia are the ATP binding protein. இந்த ரெண்டு protein-க்கும் ATP bind பண்ண முடியும். ATP bind பண்ண முடியும். There is a capacity to bind the ATP. Okay. Okay, என்னென்ன protein சொல்லிருக்கு? DNA A சொல்லி initiatorல DNA A சொல்லிருக்கு, DNA B சொல்லிருக்கு, DNA C சொல்லிருக்கு, DNA G சொல்லிருக்கு. ஓகேவா? அப்போ ஒரே C பத்தி சொல்லியாச்சு. ஒரே C-ல another proteins ஒரே C-ல வரணும். another protein என்னது? dia DIA. dia protein, heat unstable protein.
அப்படியே போயிட்டு இருக்குது. ஓகே, நமக்கு பார்ப்போம். இந்த ஒரிசி ஓகே தானே? ஒரிசியில எவ்வளவு சீக்வன்ஸ் இருக்கு? 10 9 மார்க் சீக்வன்ஸ் இருக்கு. 13 சாரி 3 13 மார்க் சீக்வன்ஸ் இருக்கு. இந்த 10 9 மார்க் சீக்வன்ஸ்ல 10 9 மார்க் சீக்வன்ஸ் 10 இருக்கு. அதுல 5க்கு என்ன சொல்லும்? டிஎன்ஏ ஏ பாக்ஸஸ் சொல்லும். என்ன? டிஎன்ஏ ஏ பாக்ஸஸ் சொல்லும். அந்த டிஎன்ஏ ஏ பாக்ஸஸ்ல என்னென்ன இது வரும்? R1 to R5, R1 R2 R3 R4 and R5 வரும். மீதி இருக்கிறது I1 I2 I3 and T1 and T2. ஓகே, இந்த 13 மார்க் சீக்வன்ஸும் 8 ரிச் கிளஸ்டரும் சேர்ந்து என்ன சொல்லும்? Together it is known as DUE, DNA unbinding element சொல்லும். And another two region present in the ORC, that is called IHF and PIS. Okay, another DNA binding site in the ORC, that is IHF and PIS. Integration host factor for inversion stimulation. Okay. Okay, sir. Okay, DNA, the bacterial initiator protein has 4 functional domain. இதுதான் நம்மோட DNA protein initiator protein சொன்னல, அதுக்கு 4 functional domain இருக்கு. 1 2 3 and 4. இந்த yellow கலர்ல இங்க இருக்குல்ல, ஈகோலையில DNA protein தான் yellow கலர்ல இங்க இருக்குல்ல, அதுதான் domain 1. next domain 2 and domain 3 and 4. 3 ல 2 subdomain இருக்கு, 3A and 3B. 3A and 3B. Okay, அதுல domain 1 க்கு ஒரு function இருக்கு. என்ன? interaction with the DNA B and dia and other DNA molecule. Okay, the domain 1 interaction, the domain 1 interaction with the DNA B and dia, also other DNA A molecule. Okay, the function என்னன்னு தெரியுதா? இது என்ன, இதை பத்தி சொல்றது நம்ம DNA A molecule, DNA A initial protein பண்ணி தான் சொல்லிட்டு இருக்குது. Okay, there are 4 domains in DNA A molecule. 4 domains இருக்கு. 1 2 3 and 4. 4 domain இருக்கு. அந்த first domain ஓட function என்ன? The interaction, this domain interact with the DNA B, dia and DNA A molecule. என்ன DNA A molecule? அப்படி சொல்றேன். இந்த DNA molecule பத்தி தான் நம்ம சொல்றது. அப்புறம் அதோட ஃபங்க்ஷன் DNA molecule பண்ணுவோமே. ஓகே, எனி டவுட்? ஏன்னா ஒன்றும் இல்லை, இந்த ஃபர்ஸ்ட் டொமைன் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டொமைன் வந்து டிஎன்ஏ பி இங்கே தான் பைண்ட் பண்ணும், இங்கே தான் அட்டாச் பண்ணும். டிஎன்ஏ பின்னா டிஎன்ஏ பி ஹெலிகேஸ். இந்த ஸ்ட்ராண்ட் செப்பரேட் பண்ணனா ப்ரோட்டீன் தான் டிஎன்ஏ பி ஹெலிகேஸ். ஓகே, அது வந்து அட்டாச் ஆகுறதும் இந்த டொமைன் 1 தான். இந்த டயா தான் இந்த டிஎன்ஏ ஒரே சீன்ல கொண்டு போகும்னு சொன்னல. ஓகே, டயா தானே, இந்த டிஎன்ஏ recruited by dia. இந்த dia தான் இந்த டிஎன்ஏல எங்க கொண்டு போகிறது? ஒரே சீல கொண்டு போகும்போது எங்கேயாவது பிடிச்சு கொண்டு போகணும்ல, ஒரு பைண்டிங் நடக்கும்ல. அப்ப டயா வந்து அட்டாச் பண்ண இடமும் இந்த டொமைன் 1 தான். அப்போ என்ன, ஒரு டிஎன்ஏ மோலிகுல் மட்டும் இல்ல, அங்க நிறைய டிஎன்ஏ மோலிகுல் வரும். அந்த ஒரே சீல்ல ஃபுல்லா டிஎன்ஏ மோலிகுல் வந்துட்டு ஃபில் ஆயிடும். ஓகேவா? அதனால அனதர் டிஎன்ஏ மோலிகுல் வந்துட்டும் அட்டாச் ஆகிற இடம் தான் இந்த இடம். ஓகேவா? அப்போ DNA A interaction with DNA B, dia and other DNA A molecule. Okay, other DNA A molecule. Next domain, second domain. This is the second domain. This is the அவ்வளோ பெரிய important இல்லை இந்த டொமைனுக்கு. Just is a flexible connection for first and 3 domain. Okay, second another flexible connection between first and 3. Second domain, flexible connection between first and 3. Flexible connection between first and 3. Next domain 3. Domain 3 ல ரெண்டு subdomain இருக்கு, domain 3A and domain 3B. Okay, இது ரெண்டுமே both are necessary to bind ATP and ADP. Both are necessary to bind ATP and ADP. Function na ATP ADP bind பண்றது இங்கதான்.
both are necessary to bind ATP and ADP. நம்ம சொன்னல DNA A and dia are the ATP binding proteins சொன்னல ரெண்டுமே ATP பைண்ட் பண்ண முடியும் ரெண்டுலயுமே ATP பைண்டிங் புரோட்டீன் தான் DNA யும் டயாயும் அந்த ATP எங்க பைண்ட் பண்றது DNA A ஓட தேர்ட் டொமைன் தான் பைண்ட் பண்றது ஓகே தேர்ட் டொமைன் தான் ATP and ADP பைண்ட் ஆகுறது ஓகே fourth domain recognize and கண்டுபிடிக்கிறதும் bind பண்றதும் recognize and bind neimer fourth domains can recognize and bind neimer sequence bind to neimer sequence எங்க போய் bind பண்ணும் neimer sequenceல போயிட்டு bind பண்ணும் அந்த bind பண்ண இடம் தான் இந்த fourth domain வச்சுதான் இந்த fourth domain வச்சுதான் இந்த DNA A protein வந்துட்டு எங்க bind ஆகுறது எங்க பைண்ட் ஆகுறது ஒரு சில போயிட்டு பைண்ட் ஆகுறது ஓகே சிம்பிள் ஆட்டோமேஷன்ல DNA A புரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் டீடைலா பார்த்திருக்கு அவ்வளவுதான் இந்த DNA A புரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது there is a four domain 1 domain 2 domain 3 and domain 4 domain 1 means அதோட ஃபங்க்ஷன் தான் interact with protein called DNA B dia and other DNA A molecule okay domain 2 just a flexible connection between 1 and 3 yeah? Okay next one the domain 3 is necessary for binding of ATP and ADP necessary to bind ATP and ADP next domain 4 recognize and bind to neimer recognize and bind to neimer sequence recognize and bind to neimer sequence okay wow the domain 2 அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொல்லும்போது இந்த கிராம் நெகட்டிவ் தெர்மோபிலிக்ஸ் அக்வாஃபெக்ஸ் ஹெலிக்ஸ் இல்ல என்னது இந்த DNA எடுத்து பார்த்த போது டொமைன் 2 இல்ல என்ன அங்க ரெப்ளிகேஷனும் இனிஷியேஷன்லாம் சூப்பரா நடக்குது ஓகேவா அதனாலதான் அந்த டொமைனுக்கு அந்த மாதிரி பெரிய ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை இது 1-னையும் 3-னையும் ஒரு ஃபிளெக்சிபிள் கனெக்ஷனுமா கனெக்ட் பண்றதுக்கு okay that's all about DNA and DNA B okay ஒரு point next ஒரு point note பண்ணிக்கோ for the binding of DNA A to DNA for the binding of DNA A என்ன DNA என்ன initiator protein DNA A initiator for the binding of DNA A initiator to DNA okay for the binding of DNA A initiator protein to DNA ல bind பண்றதுக்கு அங்க என்ன நடக்கும் ATP ஹைட்ரோலைசிஸ் நடக்கும் ATP ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் யாரோட ATP ஹைட்ரோலைசிஸ் நடக்கும் டயா புரோட்டீனோட ATP ஹைட்ரோலைசிஸ் நடக்கும் நம்ம சொன்ன ஆல்ரெடி சொல்லியிருக்கு டயா புரோட்டீனுக்கும் DNA A புரோட்டீனுக்கும் ATP பைண்ட் பண்றதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு என்னன்னா DNA A இனிஷியேட்டர் புரோட்டீன்லும் ATP இருக்கும் டயா புரோட்டீன்லும் ATP அட்டாச் ஆயிருக்கும் ரெண்டுலயுமே ATP அட்டாச் ஆயிருக்கும் ஏன்னா இந்த டயால ATP ஹைட்ரோலைஸ் பண்ணிட்டு தான் இந்த DNA இனிஷியேட்டர் புரோட்டீனை எங்க அட்டாச் பண்றது டிஎன்ஏக்கு அட்டாச் பண்றது டிஎன்ஏல இந்த சாரி DNA இனிஷியேட்டர் புரோட்டீன் டிஎன்ஏல அட்டாச் பண்ணணும் அதுக்காக ஹெல்ப் பண்றது இந்த டயா புரோட்டீன் தான் டயா புரோட்டீன்ல ATP இருக்கு அந்த ATP ஹைட்ரோலைஸ் ஆயதுனாலதான் அங்க பைண்ட் பண்ண முடியுது just a simple point for the binding of DNA initial protein to DNA எங்க பைண்ட் பண்றதுக்கு DNA லேக்கு பைண்ட் பண்றதுக்கு ATP hydrolysis of dia occurs okay for the binding of DNA to DNA the ATP hydrolysis of dia occurs dia ஓட ATP hydrolysis நடக்கும்
ஓகே, இப்ப என்ன சொன்னேன்? ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் ஏடிபி. அதான சொன்னது, ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் ஏடிபி. எங்க இருக்குன்னா ATP, the hydrolysis of ATP on the dia, the hydrolysis of ATP on the dia. It helps to binding of DNA A to DNA. Same point da. Okay, hydrolysis of ATP on the dia. It helps to binding of DNA A to DNA. DNA A to DNA. About DNA A, okay, DNA A, okay. Okay, this is a DNA B helicase. DNA B. நம்ம இனிஷியேட்டர் போட்டு தானே DNA A, DNA B, DNA C and DNA G. DNA B helicase, DNA A initiator, DNA C loader and DNA G primase. Okay. Okay, DNA A பார்த்தாச்சு, நாங்க 4 டொமைன் அதுல இருக்கு, 4 டொமைனோட ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து DNA B. DNA B helicase. DNA B helicase have a double ring structure ആണ്. இது ஒரு double ring structure ആണ് DNA B helicase. இங்க உங்களுக்கு பார்க்கலாம். இங்க ஒரு ring இங்க, ஒரு ring கீழ. ஓகே, ரெண்டு ring இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் ആണ് DNA B helicase. DNA B helicase have a double ring structure and it contain a two domain, that is N-terminal domain and C-terminal domain. Contain two domain, that is called N-terminal domain and C-terminal domain. And in the direction move ஆகுது, எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது? 5' to 3' டைரக்ஷன்ல தான் இது மூவ் ஆகுது. 5' to 3' டைரக்ஷன்ல தான் இது மூவ் ஆகுது. 5' to 3' டைரக்ஷன்ல தான் இது மூவ் ஆகுது. ஓகேவா? யார் இப்போ யாராவது வந்துதான்? Who is that? ஹலோ, யார் இப்ப ஜாயின் பண்ணது? ஓகே ஓகே ஓகே. ஏன் இவ்வளவு லேட்டு? ஓகே 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 ஓகே. ஓகே, இதுவரைக்கும் ஓகே தானே? ஓகே சார். என்ன கிளாஸ் ஸ்லோவா போயிட்டு இருக்குதா? ஏதாவது சொல்லு. டவுட் மீன்ஸ் எப்படி ஸ்லோவா போயிட்டு இருக்கா? ஸ்பீடாக்கணுமா, ஸ்லோவாக்கணுமா, என்னது? Speed okay, sir. ஓகேவா? ஓகே, இதெல்லாம் எல்லாம் புதுசா கேட்கறதுனாலதான் இப்படி ஸ்லோவா சொல்லிட்டு இருக்குது. போக போக நம்ம ஸ்பீடா போகும். ஓகேவா? இதெல்லாம் நெக்ஸ்ட் இப்போ யூகாரியோட்டில நிறைய இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் வரும். யூகாரியோட்டிக் ரெப்ளிகேஷன் சொல்லும் போதும் நிறைய ரெப்ளிகேஷன், ரிப்பேர், டிஎன்ஏ டேமேஜ் இதெல்லாம் சொல்லும்போது நிறைய இதெல்லாம் ஸ்பீடா போகலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிஎன்எஸ்சி. டிஎன்எஸ்சி இஸ் எ லோடர். அதுக்கும் ரெண்டு டொமைன் தான் இருக்கு. டிஎன்எஸ்சிக்கும் ரெண்டு டொமைன்ஸ் இருக்குது. ஓகே, டிஎன்எஸ்சிக்கு எத்தனை டொமைன்ஸ் இருக்குது? ரெண்டு டொமைன்ஸ் இருக்கு. இங்க பார்க்கலாம் உங்களுக்கு. டிஎன்எஸ்சி இங்க பாரு, டிஎன்எஸ்சி லோடர். நம்ம லோடர் தானே இது. என் டெர்மினல் டொமைன் இருக்கு, சி டெர்மினல். நாட் மச் important. Just DNSC, that is a loader. There have a two domains. It have a two domains, that is N terminal and C terminal domain. Okay. Next one the DNSG. Okay.
Okay, DNAG is the primase. DNAG primase. Catalyze primer synthesis. Another primer synthesis catalyze பண்ணது DNAG primase தான். Okay. DNAG primase. Okay. Okay. Just a minute. Okay. This is the DNAG catalyze primer synthesis. This is the DNAG. DNAG contain 3 domain. You can see that zinc binding domain, catalytic core, and helicase binding domain, HBD domain. Happy birthday. Helicase binding domain. Okay. 3 domain there is zinc binding domain solum, catalytic core solum, and HBD domain, helicase binding domain. Okay. வந்து DNAG என்னன்னு சொன்ன நம்ம primer synthesis தான் சொன்னல. இந்த catalytic core இதுதான். இந்த domain 3 domainல இந்த catalytic core domain இல்லையா, இந்த domain வச்சு தான் அந்த primer synthesis பண்றோம். ஓகே, catalytic core domain வச்சுட்டு. ஓகே, இந்த zinc binding domain நிறைய zinc proteins எல்லாம் இங்க bind ஆயிருக்கும். ஓகே, இந்த catalytic core இந்த catalytic core யூஸ் பண்ணிட்டு தான் அங்க primer synthesis பண்ணும். primer synthesis DNAG catalyzes primer synthesis by this catalytic core. Okay, this is helicase binding domain. Helicase யாரு? helicase protein ஓட பேரு DNAB. Okay, the DNAB வந்து bind பண்ண நேரம் தான் இந்த domain, helicase binding domain. Okay. Okay. அப்ப எல்லாம் சொல்லியாச்சுல DNAG. Okay, this is the DNAG and DNAC loader இங்க இருக்கு, DNAB helicase இங்க இருக்கு, DNA initiator இங்க இருக்கு, அப்புறம் வந்து என்னது DNA replication ஒரு C பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்க பாருங்க, இந்த பிக்சர் பாரு. This is the DNA ATP, DNA initiator with ATP. Okay, the protein. Domain 1, domain 2, domain 3, domain 4. பார்க்க முடியுதா? Okay, here yellow colorல DNA boxes. High affinity சொன்னல, high affinity இல்ல. Okay, high affinity. Okay, high affinity வந்துட்டு the DNA recruited to OREC. That is OREC have a DNA boxes. Okay, the DNA ATP is recruited to the DNA boxes. DNA boxes have a high affinity. இருக்கு. பின்ன low affinity இருக்குன்னா DNA site எல்லாம் இங்க இருக்கு. நிறைய DNA site இருக்குல்ல, நம்ம சொன்னல 10 9 sequence இருக்கு அப்படின்னு சொன்னல. ஓகே, so next வந்து இந்த dia protein, DNA initiator association protein, dia protein, DNA initiator association protein, that is DNA ATP plus dia. இங்க dia protein இங்க இருக்கு, plus இங்க என்ன DNA ATP. next DNA ATP proteinல யாரு கொண்டு வருது? dia தான் கொண்டு வருது. dia தான் recruited by dia protein தான். dia protein வந்து இங்க dimerization நடந்தாச்சு. இங்க DNA இங்க ஒரு DNA இங்க வேற ஒரு DNA protein. ஓகே, 2 DNA protein ஆயிடுச்சு. அப்போ நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் dia protein வந்துட்டு DNA ATP protein அங்கே அட்டாச் ஆகும். இங்க அட்டாச் ஆகும்போது நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, இங்க ஒரு ATP ஹைட்ரோலைசிஸ் நடக்கும். dia proteinல ATP இருக்கும். அந்த dia proteinல இருக்கிற ATP ADP ஆகி மாறும்போது ஹைட்ரோலைஸ் ஆகும்போது தான் எனர்ஜி யூஸ் பண்ணிட்டு தான் இங்க DNA இந்த OREC-ல பைண்ட் பண்ண முடியும். DNA can bind to the OREC by the hydrolysis of ATP on the
diaprotein. ATP on the diaprotein. Okay. The DNA-A binding is a cooperative binding. Please note that point. DNA-A binding on ORAC is the cooperative binding. What is cooperative binding? ഒരു ബൈൻഡിങ് നടന്നதுக்கு அப்புறம் மீதிയുള്ള ബൈൻഡിങ് எல்லாம் കോഓപ്പറേറ്റീവ് ബൈൻഡ് ആയിടും. മീൻസ് one binding of DNA-A protein to ORAC is promote another DNA-A molecule binding. അതായത് ഒരു ബൈൻഡിങ് നെക്സ്റ്റ് ബൈൻഡിങ്ങിനെ പ്രൊമോട്ട് பண்ணும். ഒരു ബൈൻഡിങ് നെക്സ്റ്റ് ബൈൻഡിങ്ങിനെ promote பண்றது. That is a cooperative binding. That is a cooperative binding. ஓகேவா? That is a cooperative binding. So DNA binding எப்படி இந்த binding cooperative binding தான் DNA ஓட binding. Cooperative binding தான். ஓகேவா? Okay, sir. Okay. When DNA protein occupy their binding site on ORAC. Okay. When DNA protein occupy their binding site on ORAC. ORAC ல இருக்கிற binding siteல DNA வந்து உட்கார்ந்தால் மீதி இருக்கிற binding எல்லாம் கோஆபரேட்டிவா நடக்கும். When DNA protein occupy their binding site on ORAC followed by cooperative binding of other DNA to ORAC. Okay. When DNA protein occupy their binding site on ORAC followed by cooperative binding. Followed by cooperative binding. Followed by cooperative binding of other DNA to ORAC. Okay. And then HU protein are recruited, which is the bend to the band. This bending is caused the unbinding of the DNA unbinding element. நம்ம முன்னாடி சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்கு? ஒரு heat unstable protein இருக்குன்னு சொன்னல, heat unstable protein. Yes, sir. Okay, okay, எல்லாம் okay. நம்ம DNA இனிஷியேஷன், அதாவது DNA ரெப்ளிகேஷன் இனிஷியேஷன்ல என்னென்ன புரோட்டீன் வேணும், அந்த புரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆரம்பிக்கலாம்? இந்த DNA இனிஷியேஷன், இந்த மெக்கானிசம் எப்படி, அந்த மெக்கானிசம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஓகே, Okay, sir. DNA இனிஷியேஷன்ல நம்ம ஏன்னா இந்த DNA இனிஷியேஷன் மெக்கானிசம் அப்படியே முதல்ல சொன்னாலே நம்ம ஒன்றும் புரியாது. யூ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங் அபவுட் தட். அதனாலதான் ரெப்ளிகேஷன் DNA ப்ரோகாரியோட் ரெப்ளிகேஷன்ல இனிஷியேஷன் ஸ்டேஜ்ல என்னென்ன புரோட்டீன் இருக்கு, அது அந்த புரோட்டீனோட ஃபங்க்ஷன் என்ன எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் மெக்கானிசம் சொன்னா சூப்பரா புரியும். ஓகேவா? ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, நம்ம இப்போ சொன்ன DNA புரோட்டீன் வந்துட்டு ORAC வந்து recruiter ஆயிடும். ஓகே, when DNA protein occupy their when DNA protein occupy their binding site on ORAC followed by the cooperative binding நடக்கும் of other DNA to ORAC. Okay, then HU protein recruited. அங்க DNA bind பண்ணதுக்கு அப்புறம் யார் வரும்? HU protein வரும். HU protein recruited ஆகும். Then HU protein recruited which induces a bend. Okay, which induces a bend. This bending causes the unbinding of DUE. This bending causes the unbinding of DUE. This bending causes the unbinding of DUE. DUE என்ன? DNA unbinding element. ஓகே, என்ன சொன்ன? அப்ப DNA புரோட்டீன் வந்து ORAC-ல பைண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஹீட் அன்ஸ்டேபிள் புரோட்டீன் இனிஷியேட்டர் புரோட்டீன் தான் ஈஸ்ட் அன்ஸ்டேபிள் புரோட்டீன் ரெக்ரூட் ஆகும். ஆஃப்டர் ஹீட் அன்ஸ்டேபிள் புரோட்டீன் HU ரெக்ரூட்மெண்ட் இது இன்டியூசஸ் ஒரு பெண்ட் இன்டியூஸ் பண்ணும், ஒரு பெண்ட் உருவாக்குவாங்க. This bending causes the unbinding of DUE. Bending means தெரியுதா bending என்னன்னு? ஹலோ, Yes, sir. பெண்டிங் என்ன? பெண்டிங் தமிழ் தெரியல எனக்கு. அதோட பெண்டிங்னா வளையறது.
Yes, sir. பண்றது. ஓகேவா? Yes, sir. ஓகே, பெண்டிங் அந்த பெண்டிங் வந்தாலே அங்க என்ன அன்வைண்ட் ஆகும்? டியூஇ, டிஎன்ஏ அன்வைண்டிங் எலமெண்ட். ஓகே, என்னது? Okay, achieve protein recruited which induces a bend. This bending causes the unwinding of DUE. Okay, அப்போ unwind ஆயிடுச்சு. அப்போ DNA replicationல initiationல இந்த strand separation ஆரம்பிக்க போகுது. அங்கே unwind ஆயிடுச்சு. Now replication bubble formed. அங்கே unwind ஆயிடுச்சு. ரெண்டு ஸ்ட்ராண்டுமே கொஞ்சம் unwind ஆயிடுச்சு. எங்க unwind ஆயிடுச்சு? இந்த DUE ல unwind ஆயிடுச்சு. அங்க அப்படி unwind ஆயிடுச்சுன்னா அங்க என்ன ஒரு replication bubble form செய்யும். Replication bubble will formed in this area. DNA unwinding element or replication bubble form ஆகும். Okay, bubble form ஆயிடுச்சு. Bubble form ஆயிடுச்சு. Replication bubble form ஆயிடுச்சு. ஓகேவா? Now DNA B helicase can be recruited by DNA C loader. Okay, bubble form ஆயிடுச்சு. Bubble form ஆயிடுச்சா நமக்கு என்ன வேணும்? கொஞ்சம் unwind ஆயிடுச்சு. ஓகேவா? DNA replication double helix கொஞ்சம் unwind ஆயிடுச்சு. அப்போ ஓகே, இந்த double unwind ஆயிடுச்சது நமக்கு பெருசா அன்வைண்ட் பண்ணணும். அதாவது நல்லா செப்பரேட் பண்ணணும் ரெண்டு ஸ்ட்ராண்டுமே. இந்த செப்பரேட் பண்ற வேலை யாருடையது? டிஎன்ஏ பி ஹெலிகேஸ் தானே. அந்த ஹெலிகேஸ் தானே ஹைட்ரஜன் பாண்டை கிளீவ் பண்ணிட்டு இந்த செப்பரேஷன் கம்ப்ளீட் ஆகுறது. ஓகே, அப்ப டிஎன்ஏ பி வரணும் அங்க. ஓகே, ரெப்ளிகேஷன் பபுள் ஃபார்ம் ஆயிடுச்சு. நவ் டிஎன்ஏ பி ஹெலிகேஸ் கேன் பி ரிக்ரூட்டட் பை டிஎன்எஸ்சி லோடர். டிஎன்எஸ்சி நேமிலே இருக்கு, டிஎன்எஸ்சி தானே லோடரு. யாரை லோட் பண்றது? டிஎன்ஏ பிய லோட் பண்ற வேலை தான் டிஎன்எஸ்சி உள்ளது. அதனால டிஎன்ஏ பி ஹெலிகேஸ்னை யாரு கொண்டு வந்தது? டிஎன்எஸ்சி கொண்டு வந்தது. ஓகே, ரெப்ளிகேஷன் பபுள் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் டிஎன்ஏ பி ஹெலிகேஸ யார்? டிஎன்எஸ்சி ரெப்ளிகேஷன் பபுள்ல கொண்டு வந்தது. ஓகே, என்ன சொன்னது? First, when DNA protein, that is a DNA A protein occupies the whole or is the DNA A binding site. Then there is a HE protein, heat unstable protein recruited, and this recruitment induces a bend, and this bending causes the unwinding of DUE, DNA unwinding element. Okay, now the unwinding element அன்வைண்ட் ஆனது ஆயதுனால இங்க என்ன ஃபார்ம் ஆயிடுச்சு? ரெப்ளிகேஷன் பபுள் ஃபார்ம் ஆயிட்டு. நவ ரெப்ளிகேஷன் பபுள் இஸ் ஃபார்ம்டு. ஓகே, தென் DNA B helicase can be recruited by DNSC loader. DNA B helicase can be recruited by DNSC loader. Okay, அப்ப DNA B என்ன பண்ணும்? They can cleave hydrogen bond. Okay, they can cleave hydrogen bond by using ATP and unwind the DNA. DNA B என்ன பண்றது? They can cleave hydrogen bond by using ATP. They can cleave hydrogen bond by using ATP and unwind the DNA. They can cleave hydrogen bond by using ATP and unwind the DNA. ATP யூஸ் பண்ணிட்டு அந்த DNA unwind பண்ணியாச்சு. யார் அன்வைண்ட் பண்ணியாச்சு? டிஎன்ஏ பி புரோட்டீன். டிஎன்ஏ பி புரோட்டீன் என்ன? ஹெலிகேஸ் கேன் கிளீவ் ஹைட்ரஜன் பாண்ட் இன் பிட்வீன் த nitrogenous base. Okay, now the strand are separated. Now we can get a single strand. Okay, இப்போ டபுள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ செப்பரேட் ஆயிடுச்சுட்டு நமக்கு என்ன கிடைச்சாச்சு? ஒரு சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ஆயிட்டு தான் நிக்குது. இப்போ அந்த டிஎன்ஏ டபுள் ஸ்ட்ராண்ட் தான் இருக்கும். அந்த டபுள் ஸ்ட்ராண்ட் வந்துட்டு அன்வைண்ட் ஆயிட்டு இப்போ தனி சிங்கிள் ஸ்ட்ராண்டா நிக்குது. ரெப்ளிகேஷன் பபுள் ஃபார்ம் ஆயிட்டதுக்கு அப்புறம் டிஎன்ஏ பி ஹெலிகேஸ் வந்ததுக்கு அப்புறம் டிஎன்ஏ பி ஹெலிகேஸ் ஸ்ட்ராண்டு செப்பரேஷன் நல்லா பண்ணதுக்கு அப்புறம் அங்க சிங்கிள் ஸ்ட்ராண்ட் இருக்குது. அந்த சிங்கிள் ஸ்ட்ராண்ட் தான் இனி என்ன நடக்கணும்? சிந்தசைஸ் நடக்கணும். நியூஸ் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் சிந்தசைஸ் பண்ணணும். ஓகே, இந்த பேரண்ட் ஸ்ட்ராண்டுக்கு ஆப்போசிட்டான ஹைட்ரோஜனஸ் பேஸ் கொடுத்துட்டு சிந்தசைஸ் பண்ணணும். ஆனா இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்டு இப்படியே சிங்கிள் ஸ்ட்ராண்டா நின்னாலே அங்க
என்னது செல்லுல நிறைய நியூக்ளியஸ் ஆக்டிவிட்டி இருக்கிற புரோட்டீன் எல்லாம் இருக்கு. இந்த நியூக்ளியஸ் ஆக்டிவிட்டி எல்லாம் இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்டனை சீக்கிரம் டேமேஜ் பண்ணும். ஓகேவா? ஸோ there is another protein called SSB protein. என்ன protein? SSB, single strand binding protein. என்னது? single strand binding protein. SSB ன்னு சொல்லுவோம். SSB. Okay, SSB, single strand binding protein. So single strand binding protein bind on the unbind DNA strand. Unbind பண்ண DNA strandல bind பண்ணும். Single strand binding protein SSB protein bind on the unbind DNA strand and prevent the rejoining and also protect the DNA from nuclease activity. சொன்னல nuclease activity அதன டேமேஜ் ஆகுறதெல்லாம். Okay, SSB protein bind on the unbind DNA strand. Unbind DNA strandல வந்துட்டு SSB protein bind பண்ணும் and prevent the rejoining. அவரோட rejoining அதான ஆல்ரெடி செப்பரேட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் அது rejoin பண்ணக்கூடாது. அங்க ரெப்ளிகேஷன் தான் நடக்கணும். செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறம் ரெப்ளிகேஷன் நடக்கணும். ஓகே, இப்போ ரெப்ளிகேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இது மறுபடியும் ரீஜாயின் ஆகக்கூடாதுல்ல. அதனாலதான் இந்த புரோட்டீன் SSB புரோட்டீன், சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் புரோட்டீன். அது வந்துட்டு இந்த அன்பைண்ட் ஆய டிஎன்ஏ ஸ்ட்ராண்டை பைண்ட் பண்ணும். SSB புரோட்டீன் பைண்ட் தான் அன்பைண்டடு DNA strand and prevent the rejoining and also protect the DNA from nucleus activity. Protect பண்ணும். Always protect DNA from nucleus activity. Okay, bacterial two type of SSB இருக்கு. SSB 65 and SSB 35. SSB 35 இருக்கு. Okay, SSB 35 the number just in the 65 35 number. அது just இந்த SSB name என்னன்னா என்னது, இந்த number represent the number of nucleotide they cover. The number of nucleotide they cover. The number represent the number of nucleotide they cover. Means SSB வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ல வந்து பைண்ட் பண்ணும்ல. SSB வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ல பைண்ட் பண்ணும்போது சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ல என்ன இருக்கும்? நியூக்ளியோடைடு தானே இருக்கும். ATGC நியூக்ளியோடைடு தானே இருக்கும். எவ்வளவு நியூக்ளியோடைடு ஒரு SSB கவர் பண்ணுது? இந்த SSB 65 வந்து 65 நியூக்ளியோடைடை கவர் பண்ணி அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேவா? SSB 35 வந்து hello, can you hear me? Yes, sir. Yes, sir. Okay. SSB இதோட பிக்சர்லாம் நல்லா இதுல இருக்கும். டெக்ஸ்ட்ல இருக்குது. இங்க பாருங்க, இந்த ஜஸ்ட் பிக்சர் இருக்கு. DNA டபுள் ஹெலிக்ஸ் ரெப்ளிகேஷன் ஃபார்க். இங்க ஹெலிகேஸ் வந்து அப்படியே என்ன ஆகும்? அன்பைன் பண்ணுவோம். அன்பைன் பண்ணாலே நமக்கு 2 சிங்கிள் ஸ்ட்ராண்ட் கிடைக்கும். இங்க ஒரு சிங்கிள் ஸ்ட்ராண்டு, இங்க ஒரு சிங்கிள் ஸ்ட்ராண்டு. இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்ட் மறுபடியும் ரீஜாயின் ஆகக்கூடாது இருக்கிறதுக்கு தான் இங்க சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் புரோட்டீன் SSB இருக்குது. ஓகே, SSB. ஓகேவா? அப்ப என்ன சொன்னேன்? அப்ப இனிஷியேஷன் DNA ரெப்ளிகேஷன் இனிஷியேஷன் எப்படி நடக்கிறது? இனிஷியேட்டர் புரோட்டீன் DNA புரோட்டீன் ரெப்ளிகேஷன் இனிஷியேஷன் நடக்கணும்னா என்ன ஆகணும்? இங்க DUE அன்வைண்ட் ஆகணும். அப்படிதானே? DUE அன்வைண்ட் ஆகணும். ஓகேவா? DUE should be unbind. DUE unbind ஆகணும்னா அங்க HU புரோட்டீன் ரிக்ரூட்டட் ஆகணும். அப்படிதானே? HU புரோட்டீன் ரிக்ரூட்டட் ஆகணும்னா DNA புரோட்டீன் ஒரு ECL வந்து ஆக்கிபை பண்ணணும். DNA புரோட்டீன் ஒரு ECL வந்து ஆக்கிபை ஆக மட்டும்தான் HU புரோட்டீன் ரிக்ரூட்டட் ஆகும். இந்த HU புரோட்டீன் ரிக்ரூட்டட் ஆகல மட்டும்தான் இங்க என்ன நடக்கும்?
பெண்ட் நடக்கும். இந்த பெண்டிங் நடந்தா மட்டும்தான் இந்த டியூஇ எலமெண்ட் அன்வைண்ட் ஆகும். இந்த டியூஇ அன்வைண்ட் ஆனா மட்டும்தான் அங்க ரெப்ளிகேஷன் பபிள் ஃபார்ம் ஆகும். ரெப்ளிகேஷன் பபிள் ஃபார்ம் ஆகும். ரெப்ளிகேஷன் ஆஃப்டர் த ரெப்ளிகேஷன் bubble forming in the DNAB helicase will be recruited in the replication bubble by யாரு கொண்டு வருது? யாரு கொண்டு வருது? DNAC. ஓகே, DNAC வந்து DNAC logo. எஸ் DNAC வந்து DNAB கொண்டு வந்து இந்த DNABக்கு என்ன ஹெலிகேஸ் ஆக்டிவிட்டி இருக்குது. DNAB வந்து 5' to 3' டைரக்ஷன்ல அப்படியே போயிட்டு போய் எல்லாம் அன்வைண்ட் பண்ணும். அன்வைண்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 சிங்கிள் ஸ்ட்ராண்ட் கிடைக்கும். அந்த சிங்கிள் ஸ்ட்ராண்டை ப்ரொடெக்ட் பண்ணறதுக்கு அங்க SSB புரோட்டீன் வரும். ஓகேவா? Okay, sir. Okay, sir. அப்ப இதுதான் இனிஷியேஷன். இப்படிதான் இனிஷியேஷன் நடக்கிறது. இனிஷியேஷன் நடக்கிறது இப்படிதான். சிம்பிள் தானே இனிஷியேஷன். நம்ம எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் இப்படி சொல்லும்போது இப்போ ஒரு வாட்டி கூட நான் சொல்வேன், நீங்க யாராவது ஒன்று சொல்லணும். ஓகே, இனிஷியேஷன் மீன்ஸ் இனிஷியேஷன் புரோட்டீனு வந்து டிஎன்ஏபி இனிஷியேட்டர் இருக்கு, டிஎன்ஏபி ஹெலிகேஸ் இருக்கு, டிஎன்எஸ்சி லோடர் அண்ட் டிஎன்ஏஜி பிரைமேஸ் இருக்கு. இப்போ டிஎன்ஏ இனிஷியேட்டர் recruited to the ORAC. அதாவது ORACல high affinity center இருக்குல்ல, high affinity center, that is DNA boxes. DNA boxesல DNA recruited ஆயிடும். அப்புறம் வந்து கோஆபரேட்டிங் டிஎன்ஏவோட கோஆபரேட்டிவ் பைண்டிங் நடக்கும். The DNA all ORAC DNA occupying sites are occupied by DNA. After that, the heat unstable protein will recruited. அங்க heat unstable protein recruit ஆயிடும். ஓகேவா? the heat unstable protein recruit ஆயால என்ன இன்டியூஸ் பண்ணும்? it induces the bending of the DUE. ஓகே, bending of the DUE. இந்த bending நடந்தாலே என்ன ஆகும்? DUE கொஞ்சம் கொஞ்சமா unwind ஆயிடும். DUE unwind ஆகும். after the unwinding of DUE there is a replication bubble. upon okay, replication bubble form ஆயிடுச்சு. replication bubble form ஆயிடுச்சு. okay, replication bubble form ஆயிடுச்சுன்னா அது ஒரு மெசேஜ். அப்போ அந்த replication, after the formation of replication bubble, the DNAB helicase will loaded to the replication bubble by DNSC loader. okay wow. Then the DNAB helicase separate the strand by its helicase activity. அதோட helicase activity யூஸ் பண்ணிட்டு இந்த டபுள் ஸ்ட்ராண்டை அப்படியே செப்பரேட் பண்ணும். ஓகே, தென் அப்புறம் அங்க யார் வரணும்? அதுக்கப்புறம் SSB, sir. ஓகே SSB வந்து ஓகே ப்ரொடெக்ட் பண்ணியாச்சு. தென் டிஎன்ஏஜி பிரைமேஸ் இருக்குல்ல, தட்ஸ் இனிஷியேட்டர் புரோட்டீன். ஓகேவா? டிஎன்ஏஜி பிரைமேஸ் வந்துட்டு டிஎன்ஏஜி பிரைமேஸ்க்கு ஒரு கேட்டலிட்டிக் கோர் இருக்கு. அந்த கேட்டலிட்டிக் கோர் யூஸ் பண்ணிட்டு அங்கே பிரைமர் சிந்தசைஸ் பண்ணிடும். கொஞ்சம் பிரைமர் RNA பிரைமர் வந்துட்டு அங்க சிந்தசைஸ் ஆயிடும். இங்க கொஞ்சம் பிரைமர்ஸ் வந்துட்டு சிந்தசைஸ் பண்ணிடும். ஓகேவா? ஒரு 10 to 20 நியூக்ளியோடைட் பிரைமர் ஆட் பண்ணும். அந்த பிரைமர்ல ஒரு 10 to 20 நியூக்ளியோடைட்ஸ் தான் இருக்கும். 10 to 20 நியூக்ளியோடைட்ஸ் தான் அந்த பிரைமர்ல இருக்கும். 5' to 3' ஒரு பிரைமர் ஆட் பண்ணா போதும். ஆனா அந்த டிஸ்கண்டினியூஸ் ஸ்ட்ராண்ட்ல பிரைமர் அப்படியே ஆட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, அது இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம இனோவேஷன் ஸ்டேஜ் சொல்லிடும். இங்க ரெப்ளிகேஷன் இனிஷியேஷன் இதுதான் ஆல் அபவுட். ஓகே, Okay, sir. எனி டவுட்? ரெப்ளிகேஷன் ஓகே, அப்போ ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு சீக்கிரம் முடியும். ஸ்டார்டிங் தான் ப்ராப்ளம். ஓகேவா? Okay, sir. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன அப்படியே சிந்தசைஸ் பண்ணிட்டு டெர்மினேஷன் ஆகணும். அவ்வளவுதான். இந்த எப்படி புரியுதா உங்களுக்கு? Yes, sir. Yes, sir. Yes, sir.
One second.